இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து இது போல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சிவிலியன் மேல விழுந்துருச்சு, அதாவது சிவிலியன் டார்கெட் மேல விழுந்துச்சு, அதுவும் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை மேற்குலக நாடுகள் ரஷ்யா மேல வைப்பாங்க அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்பு வந்து ஆவலா பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒன்ஸ் இந்த கிளஸ்டர் குண்டுகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா களத்துல அது ஒரு ஒரு கட்டமா போய் இருக்கக்கூடிய இந்த மிசைல் ஃபேக்டரிலாம் இருக்கும் இல்லையா, அது மேல தாக்குதலுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த போர் அப்படியே அடுத்தடுத்த கட்ட எஸ்கலேஷன் நோக்கி போயிட்டு இருக்கும். அப்போ சிவிலியன் மேல இது மேல குண்டுகளை தாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, ரஷ்யா இது போல செய்வாங்க அப்படிங்கிறது போல எல்லாரும் இருந்துச்சு. ஆனா அதுக்கு மாறா உக்ரைன் தரப்புல இருந்து இது போல ஒரு எஸ்கலேஷன் நடந்திருக்கு. உக்ரைன் அமெரிக்கா கொடுத்த ஏடிஏசிஎம்எஸ் பயன்படுத்தி கிளஸ்டர் குண்டுகளை வச்சு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த மிசைல் சிவிலியன் வாழும் பகுதி, அதாவது சிவிலியன் இருக்கக்கூடிய பகுதி பீச், கிரீமியாவோட செவஸ்டாபோல் பீச்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிருக்கு. இதனால இப்ப வரைக்கும் 4 பேர் இறந்துட்டதாகவும் 153 பேத்துக்கு மேல காயமடைஞ்சதாகவும் சொல்லப்பட்டு வருது. சைட்ல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். பீச்ல அங்க ஒரு மிலிட்டரி டார்கெட்லாம் இருக்கிற மாதிரி இல்ல, பூரா சிவிலியனை குறிவிச்சு அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல வந்து 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎஸ்சிஎம்எஸ் வந்து மிசைல் லான்ச் பண்றாங்க இல்லையா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்றதுனால அதோட லொகேஷன் மாறிடுச்சு, அதனால இங்க வந்து வெடிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா இன்னொன்னு இல்ல, இது எய்ம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இருதரப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவுல எடுத்துக்கணும். எது எப்படியோ இந்த கிளஸ்டர் குண்டுகளை உக்ரைன் ரஷ்யாவோட சிவிலியன்ஸ் மேல பயன்படுத்திட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கலாம் ரஷ்யன்ஸ் தான். இந்த கிரீமியா பகுதி ஆக்குபைடு டெரிட்டரின்னு சில நாடுகள் சொல்லுவாங்க, சில நாடுகள் ரஷ்யாவோடதுன்னு சொல்லுவாங்க. எது எப்படியோ அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் மேல தாக்குதல் நடந்துருச்சு. இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கும் விதமா ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அமெரிக்காவோட அம்பாசிடர் ரஷ்யாக்குன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. லின்ஸ் ட்ரேசி அவங்கள கூப்பிட்டு, இங்க பாருங்க, நீங்க ஹைபிரிட் வார் நடத்திட்டு இருக்கிறீங்க, நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்கு அன்பனிஷபிளா போகாது, அதே இட் வில் நாட் கோ அன்பனிஷ் அப்படிங்கறதோட சொல்லிக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. கண்டிப்பா இதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கறதோட ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுதான் எஸ்கலேஷன். அப்ப டைரக்டா அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களா ரஷ்யாவோட சிவிலியன்ஸ் மேல அப்படிங்கிற கேள்விகள் வருது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தீவிரவாத தாக்குதல். உலகத்தை பொறுத்த வரைக்குமே சிவிலியன் மேல இது போல கிளஸ்டர் குண்டுகள் போட்டு அதை அப்படித்தான் சொல்லுவாங்க. பட் ஆனா இது போல நடந்துருச்சு. பிரான்ஸோட பொலிட்டிஷியன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து டோட்டல் வார் டிக்ளரேஷன் மாதிரி இருக்குது, செவஸ்டாபோல் மேல இருக்கக்கூடிய மக்கள் மேல ஒரு கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் பண்றதுங்கிறது வார் டிக்ளரேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு பிரான்ஸோட பொலிட்டிஷியன் தரப்புல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்த வாரத்துல இப்ப இருக்கக்கூடிய ரூமரின் அடிப்படையில சொல்றேன் உங்களுக்கு, இன்னும் ஒரு வாரம் தான் தாங்கும் மேக்ரான் அவர்களோட பவர், அதுக்கு மேல அவரை கழட்டிடுவாங்க பவர்ல இருந்து அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கு பின்னாடி 2 காரணங்கள் இருக்கு. பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் ப்ராப்பரா உக்ரைனுக்கு உதவ மாட்டேறாங்க, அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கு கொஞ்சம் ஃபேவரா செய்யற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது போல சில கருத்துக்கள்லாம் இருக்கு இவர் மேல. சோ அந்த ஒரு காரணத்தினால அமெரிக்கா விரல் விட்டு ஆட்டிட்டாங்க. அதனால இங்க வந்து பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் ஸ்டெப் டவுன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் அங்க வர்றவங்க ரீப்ளேஸ் பண்ண போறவங்க எந்த மாதிரி இருக்க போறாங்க, ரஷ்யாவுக்கு எதிர்த்து எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்க போறாங்க, ரஷ்யாவுக்கு ஆதரவா என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இமானுவேல் மேக்ரான் அவர்கள் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக தானே இருக்கு. ஆயுதங்கள் தரைங்கிறாரு, தந்துக்கிறாரு, உக்ரைனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு, எதிராக தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னப்பா ரஷ்யாவுக்கு ஆதரவா செஞ்சுட்டாரு அப்படிங்கிறத சொல்ற அப்படிங்கிறது போல அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த ரூமர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண விதமா அந்த ஒரு காரணத்தினாலதான் பிரான்ஸோட அதிபர் உக்ரைனுக்கே போக மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குது அங்க உக்ரைனுக்கு போறதுக்கு. காரணம் என்னன்னா இவர் ரஷ்யாவுக்கு ஃபேவரா இருக்கிறாரு, அது உக்ரைனுக்கு தெரியும், அதனால வந்து உக்ரைன் ஏதாவது செஞ்சு விட்டுருவாங்க அப்படிங்கறது ஒரு காரணத்தினால இமானுவேல் மேக்ரான் அவர்கள் உக்ரைனுக்கு போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ரூமர்ஸ். பட் எது எப்படியோ இந்த தாக்குதல் இங்க நடந்துருச்சு. பிரான்ஸோட பொலிட்டிஷியன் தரப்பு வந்து இது ஒரு பிரச்சனையா ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பிரான்ஸ்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ரஷ்யா கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க, அமெரிக்காவை கூப்பிட்டு பிரான்ஸ் தரப்புன்னு சொல்லிட்டாங்க. இப்ப யூஎஸோட லா மேக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அமெரிக்காவோட ரெப்ரசன்டேட்டிவான மார்ஜரி டெய்லர் கிரீன், இவங்க ஒரு யூஎஸோட லா மேக்கர் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இவங்க ட்விட்டர் தளத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கருத்துக்களை போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, புளோரிடாவோட பீச்ல நம்ம இருக்கும்போது ரஷ்யா அவங்களோட மிசைலை பயன்படுத்தி ஒரு கிளஸ்டர் குண்டுகளை வீசினாங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே போலதான் இப்ப ரஷ்யாவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து கொஞ்சம் நியாயமா பேசிக்கிறாங்க. அதாங்க காயமாயிருச்சு, கிழிச்சிட்டாங்க, இப்ப ரத்தம் வருது, காயமாயிருக்குது, மருந்து ஓடணும் இல்லையா, அதனால வந்து அங்கேயே அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா குளறுபடிகள், ஒரு சைட்ல இருக்கிறவங்க வந்து மருந்து ஓடுவாங்க, இன்னொரு சைட்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா
கீறி விட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது போலதான் தெரிய வருது. தெரியுது இல்ல, அப்ப ஏதாவது செய்ய வேண்டியதா, நிறுத்த வேண்டியதானே அப்படின்னா அதுக்கெல்லாம் நடக்காது. தொடர்ந்து ஆயுதங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள் உக்ரைனுக்கு. தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்கத்தான் செய்வார்கள். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறதுல. ஏன் இப்போ இது போல ஒரு விஷயங்களை உக்ரைன் தரப்புல இருந்து செய்யறாங்க அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன். காரணம் ஃபேப் டாமினன்ஸ். இப்போ ஒரு பதிவு லோட் ஆயிருக்கும், 3வது ஒரு குண்டு சொல்லி நம்மளையா போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபேப் 3000 போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ காம்பினேஷனா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல வந்து ஃபேப் 3000 போடுறாங்க அப்படின்னா சைமல்டேனியஸா அந்த பகுதிகளை ஃபேப் 1500 இருக்கட்டும், ஃபேப் 500 இருக்கட்டும், ஃபேப் 250 இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கம்பைண்டா வீச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா ஸ்ட்ரைக் நடக்கணுன்ற இடத்துல ஃபேப் 3000, அதை சுற்றி இருக்கிற பகுதியிலாம் இன்னொரு கேரியர் வருது அப்படின்னா 3500 வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அப்படி வீசும்போது சுற்றி இருக்கிற டார்கெட்ஸ்க்கும் இழப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இழப்பை லிப்சி பகுதியில் ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா வந்து இது போல தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால பெரும்பான்மையான ரிசர்வ்ஸ் இப்போ அட்டாக் பண்ண கவுண்டர் அஃபென்சிவ்க்குன்னு வச்சிருப்பாங்க இல்லையா உக்ரைனு, அதில் 25% வந்து கம்மியாயிடுச்சு. அவங்க ரெடி பண்ண ரிசர்வ்ஸ்ல 25% காலி ஆயிடுச்சு. சண்டே போறதுக்கு முன்னாடி காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது போல ஒரு ஸ்ட்ரைக்கினால நான் சொல்ல வரல, தொடர்ந்து இது போல ரஷ்யா இந்த ஃபேப் குண்டுகளை பயன்படுத்திட்டு இருக்கனால, ஃபேப் டாமினன்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க உக்ரைன். இது போல வந்து ரிசோர்ஸ் கம்மி ஆயிட்டதுனால இது போல மற்ற இடங்கள்ல டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆயில் ரிஃபைனரியில தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. செவஸ்டாபோலா இருக்கட்டும், கிருஷ்ணரோட கிராயா இருக்கட்டும், இந்த பகுதியில தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ராஷ்டிரமண்டோ இந்த பகுதியெல்லாம். பட் ஆனால் அங்கெல்லாம் ரிஃபைனரியில் தாக்குதல் பண்ணும்போது ரஷ்யா இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில் சீக்கிரமா வரக்கூடாதுன்றதுக்காக தாக்குதல் பண்றாங்கன்னா ஓகே. பட் ஆனால் சிவிலியன் மேல தாக்குதல் பண்றாங்கன்னு இது கிளியர் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இதே சமயத்துல ரஷ்யாவோட டிராகஸ்டைன் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில திடீர்னு தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரானஸ் சிட்டி ஹால் நடந்ததுல அதே போலதான் இங்கேயும் தீவிரவாதிகள் கிட்ட துப்பாக்கி இருந்திருக்கு. திடீர்னு எடுத்துட்டு போய் தடதடன்னு பாக்குறவங்களெல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க, போற வரவங்களெல்லாம். இது போல திடீர் தீவிரவாத தாக்குதல் நடந்ததுனால அங்க ஏகப்பட்ட சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்லப்பட்டு வருது. எக்ஸாக்டான கவுண்ட்ஸ் இன்னும் வரல. அது மட்டும் இல்லாம 15க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த தீவிரவாத தாக்குதல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது இந்த டாகஸ்டைனோட ஹெட்டா இருப்பார் இல்லையா, அவரோட பையனும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அந்த டாகஸ்டைனோட ஹெட் இருக்கிறார் இல்லையா, அவரோட பேரு மாகோமெத் ஒமரோ அவர்கள். அவரை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட FSB தரப்புல இருந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்ல வந்து ஈடுபட்ட 6 மிலிட்டன்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இந்த தாக்குதல்னால 2 சர்ச் அப்புறம் 2 சியோனோக் மேல தாக்குதல் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த தாக்குதல்ல அந்த சர்ச்சில் மாட்டிட்டு இருந்தவங்க இவங்களாத்தையும் மீட் எடுத்துட்டு தான் சொல்லப்பட்டு வருது. இந்த சியோனாக்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் இருக்காங்கல்ல, அவங்க வழிபடக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்து மேல வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களை குறி வச்சு அந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு. ஏன்னா அது முஸ்லிம்ஸ் மேஜரா இருக்கக்கூடிய சிட்டி தான் இந்த டாகஸ்டைன். ஆல்ரெடி இந்த இடத்துல தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலேயே வந்து இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை ஆரம்பிக்கும் போது இந்த ஏர்போர்ட்ல கூட நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, வீடியோ பதிவுகள்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவோட FSB வந்து மிக பெருமளவில் இந்த ஏர்போர்ட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி இருப்பாங்க இல்லையா, அதுவும் இந்த பகுதி தான். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டக்கர் கால்சன் அவர்களோட வீடியோ பதிவுல கூட வந்து பார்த்தீங்கன்னா புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பாரு, இது போல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் உங்களோட அதிபர்கிட்ட கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் எந்த காலம் வரலன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ அது எல்லாமே இந்த பகுதி தான். ஸோ இதுக்கும் அமெரிக்காவுக்கும் லிங்க் இருக்கா அப்படிங்கிறது போல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இல்ல, இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தங்க இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டு வருது. இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, டாகஸ்டைனோட ஹெட், அவர் கூட இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருக்கலாம். ஏன்னா இந்த ஜூஸ்க்கு எதிர்த்து இது போல ஒரு தாக்குதலை பண்ணிருக்கலாம், வன்முறையை கையாண்டிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ டைம் போக தான் எக்ஸாக்டான டீடைல்ஸ் கிடைக்கும். கிடைச்சுன்னா அடுத்த பதில தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.